தமிழ்நாட்டில் யார் முதல்வர் அவர் நினைக்கிறீங்க? 100% 200% சீமான் அண்ணா தான் வரணும். ஏன்னா இன்னைக்கு நாட்டோட நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியை, நான் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை. என்னோட மாணவர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த குடி கலாச்சாரம், போதை கலாச்சாரம் ரொம்ப இப்போ சொன்னால வெளிப்படையான அநீதி. கண்டிப்பாக சீமான் அண்ணா தான் சேம் ஆகணும். எங்ககிட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா, யார்கிட்ட கேட்டாலுமே சீமான் அண்ணா தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவரை தவிர்த்து யார் வந்தாலுமே நாட்டை காப்பாற்றவே முடியாது. நாடு உருப்படவும் போடும். பாதி கிட்டத்தட்ட இப்போ முன்னாடி சகோதரி பேசின மாதிரி தான் முக்கால்வாசி மூழ்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அதை காப்பாற்றுற ஒரே மனுஷன் சீமான் அண்ணா மட்டும்தான். நம்ம தமிழ்நாடும் மாறும், நமக்கான எல்லா உரிமையும் கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்போ 80% உரிமையை இழந்துட்டோம். இன்னும் 20% உரிமை மட்டும்தான் இருக்குது. அதையும் நம்ம இழந்துட்டோம்னா இலங்கையில் நடந்தது மாதிரி தான் நமக்கும் நடக்கும். அதனால அது இழக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவரை ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கினா மட்டும்தான் அந்த 20% உரிமையை நம்ம மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளுடைய உரிமையை நம்ம மீட்டெடுக்க முடியாது. எனக்கு இப்போதான் 26 வயசு ஆகுது. அதாவது 2000 பிறந்து நான் இன்னமும் 18 வயசுலேருந்து அப்பா எல்லாம் ஓட்டு லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இன்னும் நான் மொதல் ஓட்டு இன்னும் யாருக்கு நான் போட்டதே கிடையாது. அப்பாவும் இது வரைக்கும் ஒரு 2 ஓட்டு வந்துருச்சு, 3 ஓட்டு வந்துருச்சு. சொல்லியிருக்காரு திமுக தான் போடணும்ட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஓட்டு இப்போ நான் அண்ணனுக்கு தான் போடுவேன். இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இலவசம் தரமாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு கட்சி சொல்லட்டும் இலவசம் நான் தரல எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் சொல்கிறோம், வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? நான் 2500 ரூபா தருவேன், 2000 ரூபா நான் தருவேன் பெண்களுக்கு அப்படின்னு யாராவது சொல்லாமல் ஓட்டை வாங்கிடுவாங்களா? நாங்கள் வாங்குகிறோம். 8% மேலே வந்திருக்கு. போராடாத உங்களுக்கும் சேர்த்து தான் எங்கள் அண்ணன் போராடிட்டு இருக்காரு. நீ நாளைக்கு நல்ல சோறு சாப்பிடணும், நீ நாளைக்கு நல்ல காற்று சுவாசிக்கணும், நீ நாளைக்கு நல்ல தண்ணி குடிக்கணும்னா ஒட்டுமொத்த பேருக்கு சேர்த்து எங்கள் அண்ணன் போராடிட்டு இருக்காரு. நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உன் இஷ்டத்துக்கு டைலாக் போட்டு போறீங்க. அவங்க இதெல்லாம் உனக்கு என்ன ஜாலியா இருக்கா? உனக்கு ஒரு வாட்டி அவங்க உழைச்சி சாப்பிட்ற அந்த விவசாயிக்கு தெரியும் அவர் எவ்வளவு கட்டுறாரு, ஏன் கட்டுறாரு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்னைக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம விடவே மாட்டாங்க. இந்த கட்சி ஜெயிக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடோட அந்த பேச்சு என்னன்னு நீ அப்புறம் பார்ப்பேன். இயற்கையின் அரும்பெரும் கொடை மலை, தாயின் மார்பு பூமி, தாயின் மார்பு மலை, தாயின் மார்பில் இருந்து பால் எனக்கும் உனக்கும், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அறிவிப்பால் உலக உயிர்களுக்கு உயிர்ப்பால் மனிதர்களுக்கும் சேர்த்து. அந்த தாயின் முளையை மாறை அறுக்கிறான். பால் ஊட்டிய தாயின் மாறை அறுப்பது எப்படிப்பட்ட துரோக செயலோ கொடுஞ்செயலோ அதை எம் சாண்ட் என்றும் கல்குவாரி என்றும் நொறுக்குகிறார்கள். நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் அதிகாரத்தால், உன் ஜபத்தால், உன் தொழுகையால், உன் வழிபாட்டால் அரையங்கலம் மணலை நீ மலையை உருவாக்கி காட்ட முடியுமா? ஆத்து மணலை மறுபடியும் நாள் உருவாக்கி காட்ட முடியுமா? மரத்தை வெட்டி விட்டார்கள், உன் உடன் பிறந்தவன் நட்டு வைத்து வளர்த்து விடுவேன். தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள், தடுத்து விட்டு தேக்கி வைத்து விடுவேன். ஊழல் லஞ்சம் ஒழித்து விடுவேன். வேலை இல்லை கொடுத்து விடுவேன். பசி பஞ்சம் போக்கி விடுவேன். எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவது? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது என்கிற அறிவியல் உயிரியல் உண்மை கூட நீ அறியாததா? என் உடன் பிறந்தவனே, மழை இல்லை மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய்? இப்போ தாத்தா காமராஜ் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் அப்பெல்லாம் நீங்கள் வீடு கட்டலையா? இத்தனை 1000 ஆண்டுகளாக வீடு கட்டிவாங்க. மலையை வெட்டி எடுத்தான் வீடு கட்டினியாடா? உன் மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் ஆத்திர மணல் அள்ளப்பட்டதா? யாரா சொல்ற? ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளா எல்லா மாநிலத்திலும் ஆத்து மணல்ல தடை. என் மாநிலத்தில் எந்த தடையும் இல்லாத இந்த மாநிலங்களுக்கு விற்பனை. அரபு நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு கப்பலில் என் மலையை, என் ஆத்தை மணலா அள்ளி வித்து கொளுத்துட்டாண்டா. திருட்டு போய் பைத்தியக்கார. மலையில் இருந்தாண்டா அறிவியில் இருந்தாண்டா ஆறுல இருந்தாண்டா நீர்ல இருந்தாண்டா சோறுல இருந்தாண்டா வயிறுல இருந்தாண்டா உரி. பாரு ஆத்தை எப்படி அல்றான். அரை எங்களும் ஆற்று மணல் வளர 100 ஆண்டு ஆகும்னா 30 அடிக்கு பொக்களின் இரும்பக்கை கொண்டு அள்ளி கொண்டு வரான்டா. வேற இந்த வளம் போயிடுச்சுன்னா நிலம் எதிரா எப்படி கொடுமை எப்படி வெட்டிருக்கான் பாருடா. இந்த குழியெல்லாம் நான் வச்சிருக்கேன். அப்படியே எவன் வெட்டினா கான்ட்ராக்ட் ஓனர்லாம் எடுத்து எந்த பொக்களின் எதை வச்சு வெட்டினா அதை தூக்கி
இதுக்குள்ளே போட்டு மூடிட்டு தான் வெளியில் வருவேன். பாருங்க, ஏரி குளத்தை அங்கிட்டு விட்டுங்கடான்னா ஆற்றுக்குள்ளே வெட்டிக்காம பாரு, எத்தனை ஏரி எத்தனை குளம். இங்கே பாரு, இந்த வளக்கொள்ளையை தடுக்கணும். கண்ணு முன்னாடி களவுவது வெளிப்படையான அநீதி.